வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் மடு அன்னையின் ஆவணி திருவிழா. செம்மணியில் இரவு பகலாக தொடரும் போராட்டம், நீதி கோரி குரல் எழுப்பும் மக்கள். பருத்தித்துறை அஞ்சல் அலுவலக காணி விடுவிப்பு, படை தரப்பு ஏமாற்றுவதாக குற்றச்சாட்டு. தமிழர்கள் மீதான இனப்படுகொலைக்கு இதுவே சான்று, மண்ணுக்குள் புதைந்த முன்னாள் ஆட்சியாளர்களின் கோர முகங்கள். செம்மணியில் எங்கள் கண்மணிகள், வடக்கெங்கும் தொடரும் நீதிக்கான கலைப்பயணம். சிறுவர்களை தாக்கும் நோய்கள், உயிரிழப்புகளும் ஏற்படலாம், வைத்தியர் அவசர எச்சரிக்கை. எல் நினோ வெப்பம், மனநல பாதிப்புகள் அதிகரிக்கும் அபாயம், மருத்துவர் எச்சரிக்கை. ஃபேஸ்புக் ஊடாக மக்களை ஏமாற்றி பல கோடி ரூபாய் மோசடி செய்த நபர், போலீசார் விடுத்துள்ள கோரிக்கை. துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட தாய், இறுதி அஞ்சலி செலுத்த மறுத்த பெகோசமன். மக்களே அவதானம், நாட்டின் பெரும்பாலான பகுதிகளுக்கு வெப்ப எச்சரிக்கை. இந்தோனேஷிய கடற்பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், 2 உயிரிழப்பு. அமெரிக்காவில் துப்பாக்கிச் சூட்டில் 6 பேர் பலி. தொடர்வன விரிவான செய்திகள். வரலாற்று சிறப்புமிக்க மன்னார் மருதமடு அன்னையின் ஆவணி திருவிழா திருப்பலி இன்று சனிக்கிழமை காலை 6:15 மணிக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டது. மன்னார் மறை மாவட்ட ஆயர் அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை மற்றும் கொழும்பு பேராயர் ஹர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை ஆகியோர் தலைமையில் பதுளை மறை மாவட்ட ஆயர் ஜூட் நிஷாந்த சில்வா, மன்னார் மறை மாவட்ட ஓய்வு நிலை ஆயர் இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை, அனுராதபுரம் மறை மாவட்ட ஓய்வு நிலை ஆயர் நோபர்ட் அன்றாடி ஆண்டகை ஆகியோர் இணைந்து திருவிழா திருப்பலியை கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுத்தனர். திருவிழா திருப்பலியை தொடர்ந்து மடு அன்னையின் திருச்சொரூப பவனி இடம்பெற்றதோடு மடு அன்னையின் ஆசி பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. குறித்த திருவிழா திருப்பலியில் நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் சுமார் 10 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். பலத்த பாதுகாப்புகளுக்கு மத்தியில் மடு அன்னையின் ஆவணி திருவிழா இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கோரி இடம்பெற்று வரும் நீதியின் ஓலம் 2 போராட்டம் இன்று 2வது நாளாகவும் தொடர்கிறது. தாயக செயலணியின் ஏற்பாட்டில் நீதியின் ஓலம் 2 போராட்டம் செம்மணி சந்தியில் இரவு பகலாக இடம்பெற்று வருகிறது. செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கோரும் இந்த போராட்டம் எதிர்வரும் 17ஆம் திகதி வரை தொடர்ச்சியாக இடம்பெறவுள்ளது. இந்நிலையில் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், பொதுமக்களின் பலரும் கலந்து கொண்டு தமது ஆதரவினை தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை அஞ்சல் அலுவலகத்திற்கு சொந்தமான காணி விடுவிப்பு விடயத்தில் படைத்தரப்பு ஏமாற்று நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தமிழ் தேசிய பேரவையின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். குறித்த காணியை விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அரச தரப்பில் கூறப்பட்டு வரும் நிலையில் படையினர் ஏமாற்றும் விதமாக செயற்படுவதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்றைய தினம் இராணுவ கட்டுப்பாட்டு உள்ள பருத்தித்துறை அஞ்சல் அலுவலக பழைய கட்டடத்தை நேரில் சென்று பார்வையிட்ட பின்னர் வடமராட்சியில் நடத்திய ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், பருத்தித்துறை அஞ்சல் அலுவலகத்திற்கு சொந்தமான காணி கட்டடத்தினை இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்து விடுவிப்பதற்கு விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக அண்மையில் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்திருந்த வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் ஹவுசல்யா ஆரியரத்ன யாழ் மாவட்ட அஞ்சல் திணைக்கள தரப்பினரிடம் உறுதியளித்திருந்தார். இது தொடர்பில் பிரதி அமைச்சர் நாடாளுமன்றத்தில் வைத்து நேரில் சந்தித்து கதைக்கும் போது குறித்த காணி விடுவிப்பு தொடர்பில் யாழ் விஜயத்தின் போது முன்வைக்கப்பட்டதாக தெரிவித்திருந்ததுடன் அதனை நிறைவேற்றுவது தொடர்பில் சாதகமான நிலையினையும் வெளிப்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் பருத்தித்துறை அஞ்சல் அலுவலக வளாகம் மற்றும் கட்டடத்தை விடுவிக்காது தொடர்ந்தும் ஆக்கிரமித்துக் கொண்டு அதற்கு அருகாமையில் உள்ள சிறிய நிலப்பரப்பினை வழங்க
படைத்தரப்பு திட்டமிட்டுள்ளது. இன்றைய கள விஜயத்தின் போது குறித்த ஏமாற்றம் அம்பலமாகியுள்ளது. குறித்த இடத்தில் அஞ்சல் அலுவலகத்தை அமைக்குமாறு தெரிவிக்கப்பட்ட நிலையில் அங்கு அஞ்சல் நிலைய கட்டடத்தை அமைக்க முடியாது என தொடர்புடைய அஞ்சல் நிலைய கட்டுமான பொறியியல் துறை தரப்பினரால் கூறப்பட்டிருப்பதாகவும் பொருத்தமற்ற சிறிய இடத்தை விடுவிக்கவே இராணுவ தரப்பில் இணக்கம் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் பருத்தித்துறை அஞ்சல் நிலைய தரப்பினர் தெரிவித்துள்ளனர். படை தரப்பின் இருப்பை காரணம் காட்டி பருத்தித்துறை தபால் நிலைய காணி விடுவிக்கப்படாமையை ஒருபோதும் நியாயப்படுத்திவிட முடியாது. அதற்கான அழுத்தங்களை வழங்கி உரிய காணியினை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க உள்ளோம். தேர்தல் காலத்திலும் அதன் பின்னரும் மக்களின் காணிகள் மக்களுக்கே என தேசிய மக்கள் சக்தி தரப்பில் வாக்குறுதிகள் வழங்கப்பட்ட போதிலும் செயற்பாட்டில் அதனை நடைமுறைப்படுத்த இதுவரை எதையும் செய்யவில்லை. மாறாக மக்களின் காணிகளை மேலும் சுவீகரிக்கப்பட்டு வருகின்றது. தனியார் காணிகள் மற்றும் அரச காணிகள் என எதனையும் விடுவிக்க இந்த அரசாங்கம் எதுவித நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை. காணி விடுவிப்பு இடம்பெற்று வரும் மேற்குறித்த நிலவரங்கள் தொடர்பில் அண்மையில் கனேடிய தூதர் மற்றும் இந்திய தூதருடனான சந்திப்பில் தெளிவுபடுத்தியதுடன் காணி விடுவிப்பு தொடர்பிலும் வலியுறுத்தியுள்ளோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் இலங்கையில் இடம்பெற்ற தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலையின் தீவிரத்தை சர்வதேச சமூகத்திற்கு உணர்த்துவதுடன் தமிழர் தாயக மக்களை அரசியல் நீதிக்கான மக்கள் சக்தியாக உருவெடுக்க செய்துள்ளதாக அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். அவரால் இன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, இலங்கையின் சமூக புதைகுழி வரலாற்றில் செம்மணி சமூக புதைகுழி இதுவரை அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எச்சங்களின் அடிப்படையில் தெற்காசியாவின் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது மாத்திரமல்லாமல் தமிழர் தாயகத்தில் ஆற்ற முடியாத வேதனை மிகுந்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது என்றே கூறலாம். இது இலங்கையில் நடந்தேறிய இனப்படுகொலையின் அகோரத்தினை சர்வதேசத்திற்கு உணர்த்தியுள்ளதோடு தமிழர் தாயக மக்களை அரசியல் நீதி கோரிக்கைக்கான மக்கள் சக்தியாக உருவெடுக்கவும் வழிவகுத்துள்ளது. இதற்கு முகம் கொடுக்க முடியாத சிங்கள பௌத்த பேரினவாதம் அரச பயங்கரவாதம் நிகழ்த்திய இனப்படுகொலையின் மூடி மறைக்க தமிழர்கள் மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்த தெற்கின் மக்களை அணி திரட்டுவதாகவே தோன்றுகின்றது. இதற்கு தாயக செயலணியின் நீதியின் ஓலம் பதிலாக அமையும் என்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை என உறுதி செய்து தமிழர்கள் ஏற்கும் நீதியை நிலைநாட்ட அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கின்றோம். இதுவரை செம்மணியில் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள உடலங்களின் எச்சங்கள் தனித்தனியாகவும் குவியல்களாகவும் தாய்மார் குழந்தைகளை அரவணைத்தவாறும் தலைகளின்றியும் உடல் சிதைக்கப்பட்ட நிலை உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் 550க்கும் அதிகமான எலும்புக்கூடுகள் அகழப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து அகழப்படுமாயின் இதன் எண்ணிக்கை ஆச்சரியத்தை மாத்திரமல்லாமல் இலங்கையின் அரச பயங்கரவாதம் நிகழ்த்திய தமிழருக்கு எதிரான இனப்படுகொலையின் தீவிரத்தையும் உலகிற்கு உணர்த்தி நிற்கும். தமிழர்களை பொறுத்தவரை படையினர் எந்தெந்த படைத்தளங்களில் இருந்து அகழ முடியாது என கூறுகின்றார்களோ, எந்தெந்த படைத்தளங்களை அகற்ற முடியாது என கூறுவதோடு அதனை விஸ்தரிப்பதற்கும் முயற்சி எடுக்கின்றார்களோ அந்த படைத்தளங்களிலும் பலவந்தமாகவும் சட்டவிரோதமாகவும் கட்டப்பட்ட விகாரைகள் அமைந்துள்ள நிலங்களிலும் அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஏனெனில் அங்கெல்லாம் சித்திரவதைக்கு உட்படுத்தி இனப்படுகொலைக்குள்ளான தமிழர்கள் மர்மமான முறையில் புதைக்கப்பட்டு இருக்கலாம் எனும் சந்தேகம் தமிழர்கள் மத்தியிலேயே நிலவுகின்றது. தமிழர்களுக்கு இலங்கை அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையற்ற நிலையில் சமூக புதைகுழிகளின் அகழ்வு பணியிலிருந்து நீதிமன்ற கட்டளையின்படி எச்சங்களை பாதுகாத்தல் ஆய்வுகள் தீர்வுகள் என்பனவரை தமிழர்களின் நம்பிக்கையை ஏற்கும் சர்வதேச நிபுணர்களின் கண்காணிப்பு செயற்பாடுகள் அவசியம் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. செம்மணியில் புதைக்கப்பட்ட எங்கள் உறவுகளுக்கான உண்மையினையும் நீதியினையும் உலகிற்கு எடுத்து கூறுவதுடன் செம்மணி படுகொலையின் வரலாற்றை அடுத்த தலைமுறையினருக்கு மறக்காமல் கடத்தும் நோக்கில் செம்மணியில் எங்கள் கண்மணிகள் என்ற நாடகம் வடமாகாணம் முழுவதும் ஆற்றுகைப்படுத்தப்பட்டு வருகின்றது. கலைப்புலவர் ஜெயம் ஜெகனின் எழுத்துரு பாடல் வரிகள் மற்றும் நெறியாள்கையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்நாடகம் அரங்கத்திற்குள் மட்டுப்படுத்தப்படாமல் மக்களோடு மக்களாகவும்
ஊடாகவும் மாணவர்களிடம் நேரடியாகவும் கொண்டு செல்லப்பட்டு வருகின்றது. வடமாகாணத்தின் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் மன்னார் ஆகிய மாவட்டங்களில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 10 இடங்களில் மக்களினதும் மாணவர்களினதும் பார்வைக்காக நாடக ஆற்றுகைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சுமார் 30 நிமிடங்கள் கொண்ட இந்நாடகம் செம்மணியில் இடம்பெற்ற கொடூர சம்பவங்களை மையப்படுத்தி அன்றைய மக்களின் மகிழ்ச்சியான இயல்பு வாழ்க்கையிலிருந்து படிப்படியாக இடம்பெற்ற இராணுவ ஆக்கிரமிப்பு, அச்சுறுத்தல் மற்றும் மனித உரிமை மீறல்களை காட்சிப்படுத்துகின்றது. பாடசாலை மாணவர்கள் மற்றும் வீதியில் பயணித்தவர்கள், காணாமல் ஆக்கப்பட்டமை, பெண்கள் மற்றும் மாணவிகள் மீதான பாலியல் வன்முறைகள், சித்திரவதைகள், காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளை தேடி அலைந்த பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களின் வேதனைகள் போன்ற பல்வேறு சம்பவங்கள் நாடகத்தில் உணர்வு பூர்வமாக எடுத்து காட்டப்படுகின்றன. மேலும் செம்மணியை வெறுமனே ஒரு மயானமாக பார்க்க முடியாது என்றும் அது புதைகுழிகளையும் அங்கு புதைக்கப்பட்ட மனிதர்களின் கதைகளையும் தாங்கி நிற்கும் இடம் என்பதையும் வலியுறுத்தும் காட்சிகள் பார்வையாளர்களின் மனதை நெகிழச் செய்கின்றன. இந்நாடகம் சிங்கள சகோதரர்களிடமும் நீதிக்கான கோரிக்கையினை முன்வைப்பதுடன் சர்வதேச சமூகத்தினதும் மனித உரிமை அமைப்புகளினதும் தலையீட்டினூடாக உண்மையினையும் நீதியினையும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடனும் நிறைவடைகின்றது. இதுவரை 40க்கும் மேற்பட்ட அரங்குகளில் இந்நாடகம் மேடையேற்றப்பட்டுள்ளதுடன் நாடகத்தை பார்வையிட்ட பலரும் காட்சிகளின் உணர்வு பூர்வமான தன்மையால் கண்ணீர் மல்கியதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஜெயம் நாடக கல்லூரியின் ஒழுங்கமைப்பில் ஆற்றுகைப்படுத்தப்பட்டு வரும் இந்நாடகத்தில் மொத்தமாக 15 நடிகர்கள் பங்கேற்கின்றனர். எழுச்சி பாடலாசிரியர் செல்லக்குட்டி இசையமைத்துள்ளார். தபேலா இசையில் நவதர்ஷன் பங்களித்துள்ளார். 11ஆம் திகதி ஆரம்பிக்கப்பட்ட திருவள்ளி நாடகமானது செம்மணியில் நீதியின் ஓலம் நிறைவு பெறும் 17ஆம் திகதி இறுதி நாளில் செம்மணியில் இடம்பெறவுள்ளதுடன் 20ஆம் திகதி வரை இந்நாடகம் அரங்கேற்றப்பட உள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் நிலவும் அதிக வெப்பநிலை மற்றும் ஏனைய பகுதிகளில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக ஏற்பட்டுள்ள வானிலை மாற்றங்களால் சிறுவர்களிடையே இருவேறு வழிகளில் நோய்கள் பரவும் சாத்தியக்கூறுகள் அதிகரித்துள்ளதாக சிறுவர் நல வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். தற்போது நிலவும் அதிக வெப்பமான வானிலை காரணமாக சிறுவர்கள், பெரியவர்கள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்கள் நீரிழப்புக்கு உள்ளாகும் அபாயம் காணப்படுவதால் போதுமான அளவு நீரை அருந்துமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். சாதாரண வயது வந்த ஒருவர் நாள் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் 3 லிட்டர் நீரை அருந்துவது பொருத்தமானது என குறிப்பிட்ட அவர், சிறுவர்களுக்கு அவர்களின் உடல் எடைக்கு ஏற்ப போதுமான அளவு நீர் வழங்கப்படுவதை பெற்றோர் உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக போதிய அளவு நீரை அருந்தாமல் இருப்பது சிறுநீரக கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கும் எனவும் வைத்தியர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் போதிய அளவு நீரை அருந்தாமல் திறந்த வெளிகளில் வேலைகளில் ஈடுபடுதல் அல்லது சுற்றுலா உள்ளிட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடுவதால் வெப்ப அதிர்ச்சி, மயக்கம் மற்றும் வலிப்பு போன்ற கடுமையான பாதிப்புகள் ஏற்படக்கூடும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். இந்நிலை உயிரிழப்புக்கும் வழிவகுக்க கூடியது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது நீர் போத்தல் ஒன்றை உடன் எடுத்துச் செல்லுமாறும் அவர் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேவேளை தற்போதைய காலநிலை காரணமாக வயிற்றுப்போக்கு பரவும் அபாயமும் அதிகரித்துள்ளதால் சிறுவர்களுக்கு எப்போதும் சுத்தமான குடிநீர் மற்றும் சுத்தமான உணவுகளை மட்டுமே வழங்குவதில் பெற்றோர் கவனம் செலுத்த வேண்டும் என வைத்தியர் தெரிவித்துள்ளார். சிறுவர்களுக்கு செயற்கை பானங்கள் மற்றும் நொறுக்கு தீனிகளை வழங்குவதை தவிர்த்து எலுமிச்சை, தோடம்பழம், இளநீர், கஞ்சி வகைகள் மற்றும் சூப் போன்ற இயற்கை வகையான திரவ உணவுகளை வழங்குமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் சிறுவர்கள் கைபேசிகளை பயன்படுத்தி அதிக நேரத்தை செலவிடுவதற்கு இடமளிக்காமல் அவர்களை பல்வேறு உடற்பயிற்சி மற்றும் உடல் இயக்க செயற்பாடுகளில் ஈடுபடுத்துமாறும் சிறுவர் நல வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா பெற்றோரிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். தற்போது நிலவி வரும் எல் நினோ காரணமாக ஏற்படும் கடுமையான வெப்பமான காலநிலையால் மனநல கோளாறுகளால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக காலி தேசிய மருத்துவமனையின் மனநல ஆலோசகர் மருத்துவர் ரூமி ரூபன் எச்சரித்துள்ளார். நீண்ட நேரம் சூரிய வெளிச்சத்தில் இருப்பதால் உடலின் வெப்பநிலை அதிகரிப்பதுடன் அது மனிதர்களின் மனநலத்தையும் நேரடியாக பாதிக்கக்கூடும் என அவர் தெரிவித்துள்ளார். அதிக வெப்பமான சூழல் கோபத்தை
தூண்டுவதுடன் சகிப்புத்தன்மையை குறைத்து மோதல் போக்கை அதிகரிக்கக்கூடும் என அறிவியல் ஆய்வுகள் சுட்டிக்காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான பாதிப்புகள் காலப்போக்கில் தீவிரமான உளவியல் சிக்கல்களாக மாறக்கூடும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். குறிப்பாக சிறுவர்கள் மற்றும் முதியவர்கள் அதிக வெப்பமான காலநிலையால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ளதாக தெரிவித்த அவர், வாகன சாரதிகளிடையே வீதி கோபம், குடும்பங்களில் வன்முறை சம்பவங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் கூறியுள்ளார். மேலும் ஏற்கனவே மனநல சிகிச்சை பெற்று வருபவர்களின் உடல்நிலை மற்றும் மனநிலை இந்த வெப்பமான காலநிலையால் மேலும் மோசமடையக்கூடும் எனவும் மருத்துவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இந்த அபாயத்தை குறைக்கும் வகையில் பொதுமக்கள் நேரடியாக சூரிய வெளிச்சத்தில் நடமாடுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் போதுமான அளவு தண்ணீர் பருக வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். இலங்கையில் ஃபேஸ்புக் ஊடாக மக்களை ஏமாற்றிய நபர் தொடர்பான முறைப்பாடுகளை மெரிகான விசேட குற்றப்புலனாய்வு பிரிவில் சமர்ப்பிக்குமாறு காவல்துறையினர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். நிறுவனம் ஒன்றின் ஊடாக இலகுவான கட்டண முறையில் வீடுகளை நிர்மாணித்து கொடுப்பதாக கூறி ஃபேஸ்புக் விளம்பரங்களை வெளியிட்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் பல்வேறு நபர்களை ஏமாற்றி கோடிக்கணக்கான ரூபாவை மோசடி செய்துள்ளார். இது தொடர்பான முறைப்பாட்டிற்கு அமைய மெரிகான விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்று அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சந்தேக நபருக்கு எதிராக பெருமளவிலான நிதி மோசடிகள் தொடர்பில் 16 முறைப்பாடுகள் இதுவரை கிடைக்கப்பெற்றுள்ளன. அத்துடன் மேலும் பல முறைப்பாடுகள் எதிர்காலத்தில் கிடைக்கப்பெறவுள்ளதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சந்தேக நபருக்கு எதிராக 10 திறந்த பிடியாணைகளும் 5 திகதியிடப்பட்ட பிடியாணைகளும் உள்ளதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். வீடுகளை நிர்மாணித்துக் கொடுக்கும் குறித்த நிறுவனம் நுகேகொட ஹைலவல் வீதியில் கட்டடம் ஒன்றில் பேணப்பட்டு வந்துள்ளது. அத்துடன் அதன் படிப்பாளர் என தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு சந்தேக நபர் நீண்ட காலமாக இந்த நிதி மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த சந்தேக நபருக்கு எதிராக உள்ள முறைப்பாடுகள் மெரிகான விசேட குற்றப்புலனாய்வு பிரிவில் சமர்ப்பிக்குமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். சந்தேக நபர் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். மேல் மாகாண வடக்கு பிரதி போலீஸ் மா அதிபர் ஷமந்த விஜயசேகரவின் மேற்பார்வையின் கீழ் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலைச் சேர்ந்த பெகோ சமனின் தாய் கடந்த 12ஆம் திகதி இரவு மெத்தனிய பகுதியில் வைத்து இனம் தெரியாத துப்பாக்கிதாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த நிலையில் வெலிசரை அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பெகோ சமன் என்ற நிர்மல பிரசங்க தனது தாய்க்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதை மறுத்துள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இருப்பினும் அதற்கான காரணம் இதுவரை வெளிவரவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. கரந்தனிய சுத்த என்பவரால் இந்த கொலை வழிநடத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படுவதுடன் கடைமுல்ல சஞ்சீவவின் கொலைக்கு பழிவாங்கும் செயலாகவே இது நடந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் வெலிசர அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பெகோ சமனுக்கு அவரது தாயின் கொலை குறித்து சிறைச்சாலை அதிகாரிகள் அறியப்படுத்திய போது தாயின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த அவர் மறுத்துவிட்டதாக கூறப்படுகின்றது. பெகோ சமனின் நலன் குறித்து விசாரிக்க சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டாம் என அவரின் தாயாருக்கு சுத்த அச்சுறுத்தல் விடுத்திருந்த போதிலும் அதனை பொருட்படுத்தாமல் அவர் சிறைச்சாலைக்கு சென்று வந்தமையே இந்த கொலைக்கான மற்றொரு காரணம் என காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் எதிர்வரும் நாட்களில் அதிக வெப்பநிலை மற்றும் பிற்பகல் வேளைகளில் மழை ஆகிய 2 வகையான மாறுபட்ட வானிலை நிலவும் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சப்ரகமுவ மாகாணத்திலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் நிலவி வரும் அதிகளவான வெப்பநிலை குறித்து சுகாதாரத்துறையினர் விசேட அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளனர். தற்போது நிலவும் அதிக வெப்பநிலை காரணமாக வெளிப்புறங்களில் கடினமான பணிகளில் ஈடுபடுவதை குறைத்துக் கொள்ளுமாறும் தேவையான அளவு நீரை அருந்துமாறும் சுகாதாரத்துறை பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. இந்த வானிலை சூழ்நிலையில் காலநிலை அவ்வப்போது மாற்றமடைவதால்
காணப்படுவதால் அதிக வறண்ட வானிலை நிலவும் பகுதிகளில் வாழும் மக்கள் தொடர்ந்து போதுமான அளவு நீரை குடிப்பது மிகவும் முக்கியமானது என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் உதவி செயலாளர் மருத்துவர் ஹன்சமால் வீரசூரிய தெரிவித்துள்ளார். மேலும் கடுமையான சூரிய ஒளியிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள தோலில் பூசும் கிரீம்களை பயன்படுத்துவதும் உடலை நன்றாக மூடி ஆடை அணிவதும் முக்கியம் எனவும் இதன் மூலம் சூரிய வெப்பத்தால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை தவிர்க்கலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இனி சர்வதேச செய்திகள். கிழக்கு இந்தோனேசிய கடற்பகுதியில் இன்று அதிகாலை 7.7 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதுடன் அதனைத் தொடர்ந்து டஜன் கணக்கான அதிர்வுகளும் பதிவாகியுள்ளன. இந்த அனர்த்தத்தில் குறைந்தது 2 உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் காயமடைந்துள்ளதாக இந்தோனேசிய பேரிடர் மேலாண்மை முகமை தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தின் தாக்கத்தினை அடுத்து இந்தோனேசியாவின் பல கடலோர பகுதிகளில் 1 மீட்டருக்கும் குறைவான உயரம் கொண்ட சுனாமி அலைகள் பதிவாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நிலநடுக்கம் ஏற்பட்ட சுமார் 3 மணி நேரத்திற்கு பின்னர் அதிகாரிகளால் விடுவிக்கப்பட்டிருந்த சுனாமி எச்சரிக்கை திரும்ப பெறப்பட்டுள்ளது. இருப்பினும் கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தொடர்ந்து அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். BNPB வெளியிட்ட அறிக்கையின்படி நிலநடுக்கத்தால் ஷிகா ரீஜென்சி பகுதியில் 2 உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளார். இந்தோனேசியாவின் புவி இயற்பியல் முகமையான BMKG வெளியிட்ட தகவலின்படி உள்ளூர் நேரத்தின்படி இன்று அதிகாலை 4:58 மணியளவில் முதல் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. இது கடலுக்கு அடியில் சுமார் 15 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதன்மை நிலநடுக்கத்தை தொடர்ந்து பல அதிர்வுகள் பதிவாகியுள்ளன. இதனால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்கள் அச்சமடைந்துள்ளதுடன் கட்டடங்கள் மற்றும் உட்கட்டமைப்புகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்கள் தொடர்பாக அதிகாரிகள் தொடர்ந்து மதிப்பீட்டு பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர். அமெரிக்காவின் மிச்சிகன் மாநிலத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாக கூறப்படும் சந்தேக நபரும் அடங்குவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அப்பகுதியில் அமைந்துள்ள 2 வீடுகளை இலக்காக கொண்டு குறித்த துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளதுடன் அவர் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். துப்பாக்கிச் சூட்டை நடத்திய பின்னர் சந்தேக நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றதாக தகவல்கள் கிடைத்ததனை அடுத்து அவரை கைது செய்வதற்காக மெக்சிகன் போலீசார் தீவிர தேடுதல் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.